ஸோ என்னோடது எல்லாமே பொசிஷனல் ட்ரேட்ஸுங்க. ஸோ லாஸில் தான் போயிட்டுருக்கு. கோட்டக் பேங்க்கு இந்த மந்த் எக்ஸ்பைரி, பாலகிருஷ்ணா இந்தியா இதுவும் இந்த மந்த் எக்ஸ்பைரி 2000 ஹோல்டு பண்ணிருக்கேன். ஃபின் நிஃப்டி பொசிஷனல் எல்லாம் புல்லிஷ் ட்ரேடு தான். ஓகே, ஸோ கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா இங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுப்பான். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டுங்க. ஸோ ஆர்டர் ஃப்ளோ படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா மேலே போகும் கண்டிப்பாக. ஸோ ரெண்டுமே வந்துட்டு கீழே வந்து இங்கேருந்து ரிவர்ஸில் கொடுப்பாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி அண்டு நிஃப்டி ரெண்டுமே வந்துட்டு ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங் எக்ஸ்பெக்டிங் சம் ஸ்மால் ப்ராஃபிட் புக் ஆச்சுன்னா இங்கே வந்து உங்களுக்கு இங்கேருந்து வந்து உங்களுக்கு ரிவர்ஸில் கொடுக்கும். ஓகே, ஓகே, கொஞ்சம் கீழே வரட்டும். பேங்க் நிஃப்டி ரெண்டுமே கீழே வந்ததுக்கப்புறம் வந்துட்டு வில் கோ வித் லாங் ஆப்ஷன். ஓகே, ஓகே, இங்கேருந்து டேரெக்டாக என்ட்ரி ஆகிறீங்க வந்துட்டு ரிஸ்க் அதிகம். இங்கே ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இடத்துல இருந்துட்டு லாங் வந்து ட்ரை பண்ணலாம். நிஃப்டியில் இந்த இடத்துல இருந்து லாங் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் நல்ல ஒரு லெவல். ஓகே, இந்த இடத்துல இருந்து ரிவர்சலுக்கு ஏதாச்சும் ஒரு ஆர்டர் ஃப்ளோ படி ஏதாச்சும் தெரியுதுன்னு பார்க்கணுங்க. இது வந்து நல்ல ஒரு ஜோன், பையர் ஜோன்.
ஸோ இந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு இது பண்ணணும். இங்கேருந்து வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேடு இங்கேருந்து இப்போ என்ட்ரி போனோம்னா. டேரெக்டாக அந்த பிளாக் லைன்லேருந்து என்ட்ரி ஆனீங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதையும் பார்த்துக்கங்க. ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ரிவர்சல் ஏதாச்சும் கொடுத்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஃபுல் டார்கெட் போய்கிட்டா. ஸோ சேஃப் ட்ரேடர்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ பேருங்க நம்ம மீட்டில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க கூகுள் மீட்டில்? ஸோ ஒன்லி 2 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஆடா. ஓகே. ஸோ இங்கேருந்து டேரக்ட் என்ட்ரி போகிறீங்க. ஓகே. இந்த இடத்துலேருந்து லாங் சைடு வந்து ட்ரை பண்ணலாங்க. ஓகே. டேரக்ட் என்ட்ரினா கொஞ்சம் ரிஸ்க். இது வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். பெரிய ஸ்டாப் லாஸ் கொஞ்சம். ஓகேங்களா? ஸோ இதாங்க லெவல். ஓகே. டேரெக்டாக என்ட்ரி ஆகிறீங்க ஆயிக்கலாம். இது வரைக்கும் ஸ்டாப் லாஸ் இருக்கும். தட் மீன்ஸ் உங்களுக்கு ஒரு 25 to 30 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் இருக்கும் டேரெக்டாக என்ட்ரி ஆனால். ஓகேவா? ஸோ ஆஸ் பர் ரிஸ்க் ரிவார்ட் நீங்கள் பார்த்து போய்க்குங்க. ஸோ இது என்னுடைய அனலைசிஸ் தான். இங்கேருந்து உங்களுக்கு வந்துட்டு ரிவர்சல் கொடுத்து உங்களுக்கு வந்துட்டு இந்த ஹை பிரேக் பண்ணி உங்களுக்கு அதுக்கு மேலே பண்ணோன்னா 22,600 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் வந்து வைக்கலாம். ஓகே. 22,600 வரைக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன். இங்கேருந்து ரிவர்சல் கொடுக்கலாம். இந்த இடத்துல நல்ல டிமாண்ட் ஜோன். இங்கேருந்து பையர்ஸ் வந்து உங்களுக்கு நிஃப்டி மேலே கொண்டு போகலாம். பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இன்னும் கீழே வரணும். இல்லைன்னா இந்த பிளாக் லைன் பிரேக் பண்ணும்போது டே லோ கிட்ட ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம வேணால் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வி கேன் ட்ரை. 2 அக்கௌண்ட்லேருந்து வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அதாவது 1லேருந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ்.
ஸோ யாராச்சும் ஹோல்டு பண்ணுறீங்கன்னா லாங் பொசிஷன் மட்டும் ஹோல்டு பண்ணுங்கள். ஓகே, ஷார்ட் சைடு ஹோல்டு பண்ணாதீங்க. ஓகேங்க, புதுசாக ஜாயின் பண்ணீங்க நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன், டிமாண்ட் ஜோன் நிஃப்டியில். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து வந்து ரிவர்சல் கொடுக்கலாம், இங்கேருந்து வந்து ரிவர்சல் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? இங்கேருந்து ரிவர்சல் கொடுக்கறக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல டேரெக்டாக என்ட்ரி பண்ணால் எந்த ஒரு பேட்டர்ன் இன்னும் ஃபார்ம் ஆகலை. ஓகேங்களா? இது ஒரு பிரேக் அவுட், இது ஒரு ரீடெஸ்ட்டாக ஆகுதா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு ஹேமர் கேண்டல்கின் ஃபார்ம் ஆகுதா, ப்ரைஸ் எக்ஷன் படி பார்க்கலாம். இல்லைன்னா ஆர்டர் ஃப்ளோ படி நம்மளுக்கு ஒரு டைவர்ஜென்ஸ், டெல்டா டைவர்ஜென்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா இங்கேருந்து வந்து ரிவர்சல் கொடுப்பாங்க. இங்கேருந்து வந்துட்டு ரிவர்சல் கொடுப்பாங்க. இங்கேருந்து வந்துட்டு நம்மளுக்கு ரிவர்சல் கொடுப்பான். ஓகே, ஸ்மால் ஸ்டாப் லாஸ் தாங்க இருக்குது. இந்த லோக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸ். இந்த அளவுக்கு கூட இல்லை, இந்த லோக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸ். இந்த மாதிரி தான் இருக்கும். டேரக்ட் என்ட்ரி ஆனோம்னா கொஞ்சம் பெரிய ஸ்டாப் லாஸ், ரிவர்சல் ஆச்சுன்னா இந்த ஸ்டாப் லாஸ் இருக்கும். இப்போ டேரெக்டாக என்ட்ரி ஆனோம்னா லாங் சைடு டிமாண்ட் ஜோன்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு இது இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? 30 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும். சேஃப் ட்ரேடர்ஸ்னால் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஏதாச்சும் டோஜி இல்லை ஒரு இந்த கேண்டலின் ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்கலாம். இல்லைன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் படி, சாரி, ஆர்டர் ஃப்ளோ படி உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு சைன் கொடுத்துருக்குது, லிமிட் பையர்ஸ் என்ட்ரி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு தெரியும், பிரியா சிஸ்டர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, டெல்டா டைவர்ஜென்ஸ் கேண்டில் என்ன கலரில் வந்திருக்கு உங்களுக்கு, டெல்டா டைவர்ஜென்ஸ் வந்துருக்குங்களா? ஸோ இன்னொரு கேண்டில் அதே மாதிரி டெல்டா டைவர்ஜென்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், இங்கேருந்து ரிவர்சல் ஆகும், இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். ஓகே, ஸோ பிரேக் அவுட் ஒரு ரீடெஸ்ட் கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு 22,600 எல்லாம் கூட போயிருங்க. பேங்க் நிஃப்டி இன்னுமே வந்துட்டு கொஞ்சம் கீழே வரணும், கீழே வந்து போனான்னா நல்லாயிருக்கும். இந்த இடத்துல என்ட்ரி ஆனீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஸ்டாப் லாஸ், அதாவது இந்த லோ வரும் உங்களுக்கு.
ஸோ யாராச்சும் லாங் ஆப்ஷன் ஹோல்டு பண்ணுறீங்கன்னா யூ கேன் ஹோல்டு காய்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன். ஓகே, ஸோ திஸ் சுட் ஹிட் டே ஹை அண்டு 22,600 வரைக்கும் கூட போகலாம். ஓகேங்களா? ஸோ கோட்டக் பேங்க் வந்து பொசிஷனலாக ஹோல்டு பண்ணுறதுங்க. 10,000 வரைக்கும் லாஸ் போச்சு. ஸ்டில் ஹோல்டிங் ஃபார் மை டார்கெட். ஸோ இதை பிரேக் பண்ணிட்டேன்னா 1760 1800 போயிடுவா அழகா. இதை பிரேக் பண்ணிட்டானா 1760 ஒரு இது ரெசிஸ்டன்ஸ். ஃபின் நிஃப்டி ஒரு டைம் பார்த்துருங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஓகே, ஃபின் நிஃப்டி சைடு வேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இதோட ஹை இந்த ப்ளூ லைன் பிரேக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அப் மூவ் கொடுக்கும். 21,000 எபோவ் போகும். ஸோ அதுவே இந்த லோலேருந்து சப்போர்ட் எடுக்கிறப்ப கூட நம்ம வந்துட்டு இது பண்ணலாம். இங்கேருந்து ஒரு அட்டம் பண்ணலாம். ஸோ லாங் சைட் கொஞ்சம் ரிஸ்கியான ட்ரேடு. பட்
ஸோ நான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஃபின் நிஃப்டி பொசிஷனுங்க. இப்போ 700 லாஸ்ட்ல இருக்கு. ஸோ ஐ திங்க் ஐ வில் புக் திஸ் ஒன். புக் பண்ணிட்டு 618 ரூபா லாஸ்ட்ல இருக்கு. ஓகே, ஹோல்டு பண்ணுவோங்க. நாளைக்கு வரைக்கும் இருக்கு நம்மளுக்கு எக்ஸ்பெரி. ஸோ அதனால ஹோல்டு பண்ணுவோம். ஓகே, இங்கே ஒரு இது வந்திருக்கா. ஸோ சிஸ்டர் நோட் பண்ணுறீங்களா? இந்த இடத்துல வந்துட்டு ஒரு லிமிட் பையர்ஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து ரிவர்சல் ஆகும் மார்க்கெட். ஓகே, லிமிட் பையர்ஸ் வந்துட்டு என்ட்ரி கொடுத்தாங்கன்னா மார்க்கெட் என்ன ஆகும்? இங்கேருந்து ரிவர்சல் ஆகும். ஸோ ரிவர்சல் ஆகிற சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, கோட்டக் பேங்க் வந்து 1737 போயிட்டான். 1740 சம்திங். பேங்க் நிஃப்டி ஒன்ஸ் பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி இன்னும் கொஞ்சம் ஒரு கேண்டில் கீழே வந்துச்சுன்னா இங்கேருந்து வந்து நம்ம பை பண்ணலாங்க. ஸோ இந்த இடத்துல நிஃப்டி பை பண்ணிங்கனாலுமே கொஞ்சம் பெரிய ஸ்டாப் லாஸ். ஸோ கொஞ்சம் ரிஸ்கியான ட்ரேடு. இந்த லோக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேடு.
430 வந்துட்டான். 430 சூப்பர். ஸோ யாராச்சும் லாங் சைடு அட்டம் பண்ணியிருந்தீங்கன்னா கால் சைடு, ஸோ யூ ஆர் இன் ப்ராஃபிட் ஆல்ரெடி 10 பாயிண்ட்ஸ் சம்திங் ப்ராஃபிட் இந்த மணி போயிருந்தீங்கன்னா. ஓகே, 10 பாயிண்ட்ஸ்க்கு மேலேயே ப்ராஃபிட். இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட் ட்ரேட் வந்துட்டு இதுதான் நம்மளோட அனலிஸ்ட் படி சொல்லியிருந்தோம். நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன் சொல்லியிருந்தோம். ஸோ இங்கேருந்து ரிஸ்கி ட்ரேட்னா டேரெக்டாக பிரேக் அவுட் ஆகிக்கிற ரீடெஸ்ட் இது டேரெக்டாக என்ட்ரி ஆகிறீங்க என்ட்ரி ஆகிக்கலாம். இந்த வந்து ஃபஸ்ட் டார்கெட், இது வந்து உங்களுக்கு செகண்ட் டார்கெட் சொல்லியிருந்தோம். இங்கே என்ட்ரி ஆயிருந்தால் ஆல்மோஸ்ட் யூ ஆர் இன் ப்ராஃபிட். ஸோ யூ கேன் வெயிட் ஃபார் த டார்கெட். ஓகேங்களா, ஸோ யூ கேன் வெயிட் ஃபார் த டார்கெட். நம்ம டெலிகிராம்லேயே வந்துட்டு நம்ம ஃப்ரீ டெலிகிராம்லேயும் வந்து அப்டேட் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, ஸோ நிஃப்டி டிமாண்ட் ஜோன் ரிவர்சல் எக்ஸ்பெக்டிங் ஒன் லாங் அட்டம் ஹியர். லிமிட் பையர்ஸ் என்ட்ரிங் அட் லோ. லிமிட் பையர்ஸ் வந்திருந்தாங்க நம்மளோட ஆர்டர் ஃப்ளோ பார்த்து. ஸோ இப்போ வந்துட்டு அதே மாதிரி தான் வந்துட்டு மேலே போயிட்டு இருக்கா. ஓகேங்களா, மேலே போயிட்டு இருக்கா. 437. ஓகேங்களா, 437 ஆல்ரெடி வந்துட்டு நம்மளுடைய ட்ரேடை வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நம்மளுடைய இந்த குரூப்பில். 425 சொல்லியிருந்தேன். 437. ஸோ 10 பாயிண்ட் சம்திங் ப்ராஃபிட் நோ. 440 சூப்பர். $442. ஓகேங்க, சூப்பராக ஃபஸ்ட்டு டார்கெட் வந்துட்டு இருக்கான். ஸோ பேங்க் நிஃப்டியில் இந்த பிளாக் லைன் என்ன ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேட் பண்ணலாங்க. பிளாக் லைன் பிரேக் பண்ணா. ஓகேவா, யாராச்சும் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்காங்களா? இல்லை ஜாயின் பண்ணிட்டாங்க ஐ திங்க். ஸோ ஃபஸ்ட் டார்கெட் போய் ஹிட் ஆக போகிறான் நிஃப்டி. ஓகே, ஸோ கரெக்டான ரிவர்சலுங்க. ஸோ நம்ம ஆர்டர் ஃப்ளோவில் பார்த்துருக்கோங்க இல்லையா. ஸோ கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு தெரியும் ஆர்டர் ஃப்ளோ என்ன சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல நம்மள டிமாண்ட் ஜோன் கிட்ட வந்துட்டு லிமிட் பையர்ஸ் வந்தாங்கன்னா என்ன ஆகும், மார்க்கெட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ரிவர்சல் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ சேம் இங்கே வந்து லிமிட் பையர்ஸ் வந்து நம்ம டிமாண்ட் ஜோன் கிட்ட வந்தாங்க, ஒரு ஃபால். ஸோ இங்கேருந்து வந்து ரிவர்சல் ஆயிருக்கு மார்க்கெட். ஓகேவா, அப்போ வந்து என்ன ஆகும்னா டே ஹை எல்லாம் பிரேக் பண்ணும், அடுத்து சப்ளை ஜோன் வரைக்கும் போகும். டே ஹை நோக்கி பிரேக் பண்ணிட்டு இருக்குங்களா. ஓகேவா, டே ஹை கிட்ட போயிட்டு இருக்கு.
ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒருக்கா பார்த்துருவோங்க. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அனாலிசிஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டி இதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி 22,400 இஸ் சப்போர்ட் as ஆஃப் நவ். அதே 22,500 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, நியர் டு நியர். ஸோ ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தா 22,200. ஓகேங்களா, இந்த எக்ஸ்பைரியில் கரண்ட் எக்ஸ்பைரி பார்க்குறேன் நெக்ஸ்ட்டு. கரண்ட் எக்ஸ்பைரினா இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. 22,400 நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா சப்போர்ட் தான் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சாட்டர்டே 22,400 வந்து இப்போதைக்கு புட் ரேட்டிங் அதிகமாக இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சில். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்து ஒரு 22,400க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டே இருந்ததுன்னா ஸ்பாட்டில் உங்களுக்கு என்ன ஆயிருன்னா 22,500 600 தாண்டி போயிருங்க. ஓகே, ஓகே. கோட்டக் பேங்க் அழகாக சப்போர்ட்லேயே போயிட்டுருக்காங்க. இந்த தடவை இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணானா நல்லா ஒரு அப் மூவ் கொடுப்பாங்க. 1780 1780 780 அண்டு 800 போவான். ஓகே, ஸோ நிஃப்டி வந்துட்டு ஃபுல் டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ யாராச்சும் வந்து என்ட்ரி போயிருந்தீங்கன்னா நம்ம அனலிஸ்ட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா எக்ஸிட் ஆகிக்குங்க. ஓகே, பர்ஃபெக்ட் ரிவர்சலுங்க. ஸோ நம்ம போட்ட மெசேஜுக்கு அப்புறம் வந்துட்டு பர்ஃபெக்டாக ரிவர்சல் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பேங்க் நிஃப்டி இன்னுமே வந்து சப்போர்ட் பண்ணலைங்க. பேங்க் நிஃப்டி இன்னுமே சப்போர்ட் பண்ணல. பேங்க் நிஃப்டி இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது நல்ல ஒரு ரேலி கொடுப்பாங்க. இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது 48,200 48,400 போகுங்க. ஓகே,
ஸோ யாராச்சும் வந்துட்டு இந்த என்ட்ரி போயிருந்தீங்களா கரெக்டாக அந்த புல் பேக் என்ட்ரி ஜிஎஸ்எல் என்ட்ரி போயிருந்தா ஆல்ரெடி யூ ஆர் இன் ப்ராஃபிட். ஓகே, ஓகேங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நிஃப்டி. பேங்க் நிஃப்டி இன்னும் கொஞ்சம் கீழே வருவான்னு பார்த்தா இன்னும் வரல. ஸோ வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஹிட் ஆகணுங்க. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இதுவே போதும், இந்த ப்ராஃபிட்டே போதுன்னா கூட புக் பண்ணுறீங்க, புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. ஸோ 1 லாட்டில் போயிருந்தீங்கன்னா 1000 ருபீஸ் ப்ராஃபிட் இந்த மணியில் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடு இந்த மணியில் போயிருந்தீங்கன்னா ப்ராஃபிட். என்னோடய பொசிஷனல் ட்ரேட் 2-3 இருக்குது. அதெல்லாம் என்ன நிலமையில் போயிருக்கு. ஒரு ஓகே, ஒரு 3000 ரூபா லாஸ்ட்டில் இருக்குது. 1400 ரெக்கவர் ஆயிருக்கு. ஓகேங்க, எப்போ இது வந்து இந்த மந்த் ஃபுல்லாக ஹோல்டிங் தான். இந்த ஃபின் நிஃப்டி ஒரு பொசிஷனலு, அதுக்கப்புறம் இந்த கோட்டக் பேங்க் வந்து ரொம்ப நாளாக ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி அது கொஞ்சம் 2800 சம்திங் ரெக்கவர் ஆயிருக்கு. ஓகே, பாப்போம். எல்லாமே இன்ட்ராடே எதுவுமே பண்ணல இன்னைக்கு. ஓகேங்களா. ஸோ நம்மளது எல்லாமே இன்னைக்கு பொசிஷனல் ட்ரேடு தான். ஃபர்ஸ்ட் டார்கெட் சுட் ஹிட் நவ். ப்ரோ ஸ்கிரீன் ஃபுல்லா வர வச்சுக்கோங்க. ரிஸ்க் வந்துட்டு வெறும் ஒரு 10.500 அந்த மாதிரி வச்சுக்கணும். 1000 ரூபா ப்ராஃபிட் இருக்கு. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோ கிட்ட வச்சுக்கணும். இந்த லோ கிட்ட. ஓகேவா. ஸோ ஏன்னா ரிஸ்க் அதிகமாக எடுக்கக்கூடாது. ப்ராஃபிட் வேணும்னா புக் பண்ணிக்கலாம். அதிக குவான்டிட்டி இருந்தீங்கன்னா கம்மி குவான்டிட்டி புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா.
ஸோ சைட்வேஸில் போயிட்டாங்க காலையில். ஸோ இந்த இடத்துல ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க. சைட்வேஸ் லைன் போயிடுச்சா என்னன்னு சொல்லி பார்க்கணும். நம்மளுடைய பால்ராஜ் ப்ரோ இந்த இடத்துல பார்த்தீங்களா? ஸோ மார்க்கெட் என்னாச்சு, கேப் ஓப்பன் ஆச்சு, அங்கிருந்து சாரி ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சு, அங்கிருந்து வந்து கொஞ்சம் ஃபால் ஆச்சு. இந்த இடத்துல வந்துட்டு லிமிட் பையர்ஸ் வந்து வந்தாங்க. கரெக்டாக நம்ம எந்த இடத்துல வந்தால் பார்க்கணும், டிமாண்ட் ஜோன் கிட்ட வந்தால் பார்க்கணும் சொல்லியிருந்தீங்களா? ஸோ கரெக்டாக டிமாண்ட் ஜோன் கிட்ட வரும்போது நம்ம இந்த லாங் என்ட்ரி போனோம். அங்கிருந்து என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? ஸோ மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. மேலே போனதில் நம்ம 20 பாயிண்ட்ஸ் இப்போதைக்கு கேப்சர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த டே இப்போ பிரேக் பண்ணணும். டே ஹை போய் இப்போ பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் டார்கெட் வந்து ஹிட் ஆகும், ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா ஃப்ரெஷ் ஹை தான். ஓகேவா? ஸோ சேம் ஓகே ப்ரோ. கான்செப்ட் ஆர்டர் ஃப்ளோ படி, அந்த ஆர்டர் ஃப்ளோ படி அது ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகி அங்கிருந்து வந்து உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் வந்துச்சு, இங்கிருந்து வந்து உங்களுக்கு ரிவர்சல் கொடுத்துருக்கான். ஓகேவா? இந்த மூளை வந்து நம்ம ஒரு 23 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் பிடிச்சிருக்கோம் கரெக்டாக. ஒரே கேண்டில் தான். இப்போ இந்த டே ஹை போய் ஹிட் பண்ணணும், அதான் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட். இப்போ டே ஹை ஹிட் ஆயிடுச்சுன்னா அதே பிரேக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு செகண்ட் டார்கெட் வந்து 22,600 ஒரு ரவுண்ட் நம்பர் வந்து இதாக இருக்கும், உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஹலோ ப்ரோ, ஸ்கிரீன் கொஞ்சம் பெருசா ப்ரோ. டைரக்ட் என்ட்ரியா இருந்தோம்னா ஸ்டாப் லாஸ் வந்து இவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். இப்போ ஆல்ரெடி ப்ராஃபிட்ல இருக்கங்காட்டி ஸ்டாப் லாஸ் வந்து மாற்றி போட்டுக்கணும். ஒரு 10 ரூபா அப்படி இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கணும். ஒரு 20 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தீங்கன்னா 10 ரூபா அப்போ கம்மி பண்ணிக்கலாம். அப்படின்னா டேலோ வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஹலோ ப்ரோ, கேக்குதா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு டே ஹை கிட்ட வரும்போது எவ்வளோ வரும்னா, இன்னைக்கு டே ஹை எவ்வளோங்க? ஸோ இந்த ரீசெண்ட் ஹை வந்துருக்கு பார்த்தீங்களா, 460 வந்திருக்கு. அந்த 460 வந்து உங்களுக்கு வரும். ஓகே, 447. ஸோ ஐ திங்க் யூ ஆர் ஹோல்டிங் கரெக்டாக. ஸோ யாரெல்லாங்க ஹோல்டு பண்ணுறீங்க அப்படியே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். 448, 450 சூப்பருங்க. 451, 453, 52, 452. ஸோ ஓகே, நியர் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துருச்சுங்க. ஆல்மோஸ்ட் 25 பாயிண்ட்ஸ் சம்திங் ப்ராஃபிட். 425லேருந்து 452ங்க. 27 பாயிண்ட்ஸ் நவ் ப்ராஃபிட். ஹை வந்து 452 வந்திருக்கு. ஓகேங்க, ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம மார்னிங்லேருந்து சொன்னது மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ கொஞ்சம் நான் ஓப்பன் ஆனோடனே சொன்னேன், கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா அந்த டிமாண்ட் ஜோன் வந்தால் பை பண்ணலான்னு. ஸோ இங்கே வந்தோடனே பை பண்ணியிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் போய் ஹிட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆனோடனே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏன்னா இதே நல்ல ஒரு ப்ராஃபிட். ஸோ அதையும் பிரேக் பண்ணனா வந்துட்டு உங்களுக்கு இது போவோம். ஓகேவா? 30 பாயிண்ட்ஸ் எபோவ் ப்ராஃபிட்டில் இருக்குதுங்க. நான் கொடுத்தது வந்து ஃபுல் டார்கெட் ஐ திங்க் ஹிட்டு 455 வந்துட்டான். ஓகேங்களா?
ஓகேங்க. ஸோ இஃப் யூ என்டர்ட் மீன்ஸ் யூ ஆர் இன் குட் ப்ராஃபிட். 457. ஓகே. நம்மளுடைய டார்கெட் 460 சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேங்க. ஐ திங்க். டே ஹை. ஓகே. 460 டார்கெட் ஹிட்டு. ஓகேங்க. லைவ்ல இருந்தீங்க யாராச்சும் வந்துட்டு இந்த என்ட்ரி போயிருந்தீங்களா? ஒரு வேளை லேர்ன் பண்ணீங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு சொல்லுங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாரியே வந்து நம்மளுக்கு வந்திருக்குங்க. ஓகேங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட்டு சூப்பரா. அதே மாரி இப்போ வந்துட்டு இத பிரேக் பண்ணானா, பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஃபுல் டார்கெட்டு 48,213 போவான். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் நான் இங்க வரைக்கும் வந்துச்சுன்னா வந்து பை பண்ணலான்ட்டு இருந்தேன் பேங்க் நிஃப்டில. பட் இங்க வரைக்கும் வரல. பட் நிஃப்டி வந்தா கரெக்ட்டா நம்ம லெவலுக்கு வந்தா இங்கேருந்து ரிவர்சல் குடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம லைவ்ல இருந்தீங்க யாரும் லாஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம கூகுள் மீட்ல இருந்தீங்க யாராச்சும் புட் ஆப்ஷன் போய் அப்படியே லாஸ் கீன் பண்ணியிருக்கீங்களா? யாரும் பண்ணலைல்ல? ஸோ யாராச்சும் வந்துட்டு லாஸ் பண்ணியிருக்கீங்களா? யாரும் பண்ணலைல்ல? ஸோ கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இல்லைனா வந்து அன்மியூட் பண்ணிட்டு கூட சொல்லலாம். ஓகேவா? இந்த மாரி புட் ஆப்ஷன் போய் லாஸ் பண்ணிட்டேன் ப்ரோ தெரியாம அப்படின்ட்டுலாம் யாரும் இல்லைல்ல? ஸோ எல்லாரும் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணீங்களோ இல்லையோ லாஸ் பண்ணாம வந்திருப்பீங்க கரெக்ட்டா? என்னங்க யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? பிஸியா இருக்கீங்களா? பால்ராஜ் ப்ரோ, இந்த ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்துட்டு இது பண்ணீங்களா? ப்ரோ கேக்குதா? ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கேன். ஹலோ 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 ஆ இருக்கீங்களா? கேக்குதா ஸோ ப்ரோ? கேக்குதா? ஹலோ ஸோ சாரி என்னோட இதா மைக் இதா ப்ராப்ளமா ஒரே நிமிஷம் இருங்க கனெக்ட் பண்ணிக்கிறேன். சாரி காய்ஸ். மைக் கனெக்ட் பண்ணாமையே வச்சிருக்கேங்க. இவ்வளோ நேரம் நீங்க பேசியிருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. 1 மினிட் சாரி. கேக்குதா ப்ரோ?
இதில் கனெக்ட் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். ஒன் மினிட் காய்ஸ், இந்த ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணிக்கிறேன். நான் இவ்வளோ நேரம் என்னடா வாய்ஸ் யாரும் பேசவே இல்லை சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, இப்போ சொல்லுங்க ப்ரோ. இப்போ கேட்க எனக்கு கேட்குது சொல்லுங்க சொல்லுங்க. ரொம்ப நேரம் பேசுறீங்களா? அப்புறம் நான் எதுவும் ரிப்ளை பண்ணாதப்பவே நீங்க கமெண்ட் பண்ண வேண்டியதானே? நான் பாட்டுக்கு நான் என்னது? ஷேர் பண்ணியிருக்கேனே. ஸ்க்ரீன் எல்லாம் ஃபுல் ஸ்க்ரீன். யுவர் ஸ்க்ரீன் இஸ் விசிபிள் டு அதர்ஸ். இப்படி பின் பண்ணி பாத்து இப்போ இப்போ வருதுங்களா? ப்ராப்ளம் மாதிரி வருதா? சரி, ஓகே இருங்க. அது என்னன்னு இன்னொரு டைம் டிஸ்கனெக்ட் பண்ணி சொல்றேன். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் ட்ரேட் என்ன பண்ணீங்க? ப்ராஃபிட் பண்ணீங்களா? லேட் என்ட்ரி எதுக்குங்க போறீங்க? லேட் என்ட்ரி ஆகாதீங்க ப்ரோ. எவ்வளோ லாட்ஸு? 210ஆ? சரி, ஓகே பாருங்க. புல்லிஷ் தான் இப்போதைக்கு. கரெக்டான என்ட்ரி பார்த்தீங்கன்னா, இப்பவே 40 பாயிண்ட் வி ஆர் இன் ப்ராஃபிட். ஓகேங்களா? 40 பாயிண்ட் சம்திங். 40 பாயிண்ட் சம்திங் ப்ராஃபிட் இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு கிளியரா. ஓ, வேற யாரு? வேற யாருங்க இருக்கீங்க? வேற யாராச்சும் கிங் ஆப்டிகல்ஸ் ப்ரோ ஃபர்ஸ்ட் ட்ரேடு ப்ராஃபிட்டா? புக்குடா? ஸோ ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ இல்லையோ, நம்ம வந்துட்டு கிளியராக வந்துட்டு லாஸ் பண்ணியிருக்க மாட்டேங்க. ஐ திங்க் யூ ஆர் இன் ப்ராஃபிட். கரெக்டா? ஓகேங்க, ஃபர்ஸ்ட் டார்கெட்டு செகண்ட் டார்கெட் நோக்கி போயிட்டு இருக்கு. ஓகேங்க, இந்த வீடியோ வேணால் இதில் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். பண்ணலாம். அடுத்த 2-3 வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 1 ஹவர் இருக்குது. ஸோ 2 ஹவர் 3 ஹவர் வீடியோ அப்லோட் பண்ணால் யாரும் பார்க்க மாட்டாங்க. 1 ஹவர் இருக்குது. ஸோ இதை வந்து அப்லோட் பண்ணுவோம். யாராச்சும் லைவ் மார்க்கெட் சப்போர்ட் வேணும்னா வந்து நம்மளுடைய கூகுள் மீட்டில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த கூகுள் மீட் வந்து டெய்லியும் 9:30 வந்துட்டு 1 o'clock to 1:30 வரைக்கும் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நம்ம பை செல் ரெக்கமெண்டேஷன் வந்து இந்த கூகுள் மீட்டில் வந்து சொல்கிறது கிடையாது. பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் சொல்கிறது கிடையாது. ஒன்லி அனலிஸ்ட் தான். இந்த மாதிரி அனலிஸ்ட் தான் ஷேர் பண்ணும். இந்த இடத்துல வந்தால் மேலே போகும், இது வரைக்கும் போகும்ட்டு. ஸோ நீங்கள் வேணால் இந்த பார்த்துட்டு நீங்களா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் போகிறனா போய்க்க வேண்டியதான். ஸோ கால் ஆப்ஷன் வாங்கிங்க, புட் ஆப்ஷன் வாங்கிங்க, இந்த என்ட்ரியில் வாங்கிங்க அப்படின்னாலும் நம்ம கூகுள் மீட்டில் சொல்ல மாட்டோம். நம்மளுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் ஒரு லைவ் கோர்ஸ் மாதிரிங்க. அது வந்துட்டு லைவ் மார்க்கெட்டில் கோர்ஸ் யாராவது சொல்லி தராங்களா? நம்ம வந்துட்டு லைவ் மார்க்கெட்டில் ட்ரேடே வந்து பண்ணி காமிச்சிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த கூகுள் மீட்டில் ஜாயின் பண்ணுறீங்க வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணலாம். 9284843591 இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?